33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ்ல கோலாகலமா தொடங்கி நடந்துட்டு இருக்கு. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான இந்த ஒலிம்பிக்ல 206 நாடுகளை சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்களாம். வரலாற்றுல முதன் முறையா ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா அணிவகுப்பு நதியில நடந்திருக்கு பாருங்களேன். இந்த முறை இந்தியா இரட்டை இலக்கத்துல பதக்கம் பெறும்ன்ற முனைப்போட களத்துல இறங்கியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஒலிம்பிக்கை பத்தி. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருது. வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை இந்த திருவிழா கோலாகலமா நடக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, கிரேட் பிரிட்டன், சீனா, இந்தியா உள்ளிட்ட 206 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்துக்கிறாங்க. 17 நாட்கள் இந்த ஒலிம்பிக் திருவிழா 39 விளையாட்டுகள்ல 329 நிகழ்வுகள் நடக்குது. இந்தியாவிலிருந்து 117 பேர் கொண்ட வலுவான அணி களமிறங்குறாங்க. இந்திய அணியின் சேஃப்டி மிஷனாக ககன் நரங் இருக்கிறாரு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை சுமார் ரூபாய் 68,000 கோடி செலவுல பிரான்ஸ் நடத்துறாங்க. போட்டிகள் பாரிஸ் உள்ளிட்ட பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய 16 நகரங்கள்ல நடத்தப்பட இருக்கு. மேலும் துணை நகரமான பிரான்ஸ் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தகுதியிலும் போட்டி நடக்குதாம். வரலாற்றுல முதன் முறையா ஒலிம்பிக் தொடக்க விழா மைதான அரங்குல நடக்காம நதியில நடந்திருக்கு. ஆமா, பாரிஸ் நகரின் இதயமாக கருதப்படும் சீன் நதியில ஒலிம்பிக் விளையாட்டின் அணிவகுப்பு பிரம்மாண்டமா நடத்தப்பட்டிருக்கு. ஒலிம்பிக் தொடக்க விழா அணிவகுப்புல பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் 100 படகுகள்ல சீன் நதியில பயணம் பண்ணிருக்கிறாங்க. தொடக்க விழா அணிவகுப்புல தேசிய கொடியை 5வது முறையாக ஒலிம்பிக்ல கலந்து கொள்ளும் டேபிள் டென்னிஸ் வீரரான சரத் கமல் மற்றும் ஒலிம்பிக்கில் 2 முறை பதக்கம் வென்றுள்ள பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து இவங்கெல்லாம் ஏந்திட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒலிம்பிக்ல தேசிய கொடியை ஏந்திட்டு போறது இதுவே முதன்முறை. 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்ல ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவின் தங்கப் பதக்கத்தோட இந்தியா 7 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. இதுவே ஒலிம்பிக் வரலாற்றுல ஒரு பதிப்புல இந்தியா கைப்பற்றி அதிகபட்சம் அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை பாரிஸ் ஒலிம்பிக்ல 16 விளையாட்டுகள்ல 69 பதக்க போட்டிகள்ல இந்திய வீரர் வீராங்கனைகள் 112 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. 5 வீரர்கள் மாற்று வீரர்களாக இடம்பெற்றிருக்கிறாங்க. அதிகபட்சமா தடகளத்துல 29 பேரு, துப்பாக்கி சுடுதல்ல 21 பேரு, ஹாக்கி அணியில 19 பேர் இடம்பெற்றிருக்காங்க. இந்திய அணியில இடம்பெற்றுள்ள 72 பேர் முதன்முறையா ஒலிம்பிக்ல விளையாடுறாங்களாம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பாதுகாப்பு பணிகளை 45,000 போலீசார், 10,000 ராணுவ வீரர்கள், 20,000 தனியார் பாதுகாப்புத்துறை ஊழியர்கள்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல பாருங்க, AI தொழில்நுட்பமும் பாதுகாப்பு பணியில முக்கிய பங்கு வகிக்குதான். முதன்முறையா ஜிம்னாஸ்டிக் போட்டியில AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்ல. பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்தியா இரட்டை இலக்கத்துல பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இவங்க ரொம்ப ஹாப்பியா இறங்கியிருக்கிறாங்க. மல்யுத்த விளையாட்டை தவிர மற்ற அனைத்து விளையாட்டிலும் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் இந்த முறை வெளிநாடுகள்ல சிறந்த பயிற்சிகளை இவங்க மேற்கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. நீரஜ் சோப்ரா மீண்டும் ஒரு முறை தங்க பதக்கத்தை வெல்லக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இதே போல குத்துச்சண்டையில லோவ்லினா போர்கோஹெயின், பளு தூக்குதல்ல மீராபாய் சானு, பேட்மிண்டன்ல PV சிந்து இவங்கெல்லாமும் வெல்லுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆடவர்ல ஹாக்கி அணியும் மீண்டும் பதக்கம் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு ஹாப்பியான நியூஸா தான் இருக்குது. நடக்கட்டும் இப்படியே நல்லபடியா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில பல்வேறு விளையாட்டுகளை வெற்றி பெறுபவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பதக்கத்தோட அந்த ரேஞ்ச் என்ன தெரியுமா, அதோட வெயிட்ல என்ன தெரியுமா? ஸோ பார்த்தீங்கன்னா 5,084 பதக்கங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கான். இதில் ஒவ்வொரு பதக்கத்திலும் பிரான்சின் பாரம்பரிய சின்னமான ஈஃபிள் கோபுரத்தின் துகள்கள் 18 கிராம் இணைக்கப்பட்டிருக்கு. தங்க பதக்கத்தின் எடை 529 கிராம், வெள்ளி பதக்கத்தின் எடை 525 கிராம், வெண்கல பதக்கத்தின் எடை 455 கிராம் இருக்கும் வடிவில் இதை அழகா வடிவமைச்சிருக்கிறாங்களாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க.
இது இந்த ஒலிம்பிக்ல இந்தியாவிற்கு கிடைத்துள்ள முதல் பதக்கம் என்பதுடன் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையையும் மானு பெற்றிருக்கிறாங்க. தன்னுடைய இந்த வெற்றிக்கு பகவத்கீதையும் தான் மேற்கொண்ட ஆன்மீக பயிற்சியும் தான் காரணம் சொல்லியிருக்கிறாங்க மானுக்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா 4 தங்கம் 2 வெள்ளி மற்றும் 1 வெண்கல பதக்கங்களோட ஜப்பான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. 4 தங்கம் உட்பட 6 பதக்கங்களோட ஆஸ்திரேலியா 2வது இடத்திலும் 3 தங்கம் உட்பட 12 பதக்கங்களோட அமெரிக்கா 3வது இடத்திலும் இருக்கிறாங்க. இந்தியா 1 வெண்கல பதக்கத்தோட 22வது இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் பல பதக்கங்கள் இந்தியா வெல்லும். இந்த ஒலிம்பிக் இன்னும் சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்களை நாமும் தெரிவிச்சுக்கலாம். வல்லவன்